வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம ரவையை வச்சு 3 வித்தியாசமான கேக் பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஆவியில் வேக வச்ச ரவையில் செஞ்ச கேக். செம்ம சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஒரு 3/4 கப் தயிர் எடுத்துக்கோங்க. இதோட அதே அளவு பால் சேர்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால். இதை இப்போ நல்லா அடிச்சுக்கோங்க. அங்கங்கே திட்டு திட்டா இல்லாமல் தயிர் நல்லா மிக்ஸ் ஆயிடணும். தயிரையும் பாலையும் நல்லா அடித்ததும் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ரீஃபைண்ட் ஆயில். நீங்கள் வேணும்னா உருக்குன வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா அடிங்க. சர்க்கரை உருகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிருங்க. இதுல நம்ம இப்போ 3/4 கப் ரவை சேர்த்துக்கலாம். இந்த கேக்கை பொறுத்த அளவுக்கு பெரிய மெஷர்மெண்ட் எதுவும் கிடையாது. எவ்வளோ ரவை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலா தயிரும் பாலும் எடுத்துக்கோங்க. சர்க்கரை கூட உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு எடுத்துக்கலாம். எனக்கு கேக்கில் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்க்க ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 1/4 கப் டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் இதை ஊற விட்டுருங்க. இது 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். பேக் பண்ண போகிறது இல்லை, ஸ்டீம் பண்ண போகிறோம். நான் இங்கே குக்கரில் தண்ணியை ஊற்றி வேக வைக்க போகிறேன். இந்த கிண்ணம் கூட கொஞ்சம் ஹைட்டு தேவை அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் குக்கர் தான் வேணுங்கிறது கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இட்லி தட்டில் கூட தண்ணியை ஊற்றி வேக வைக்கலாம். இதில் விசில் போட வேண்டாம். அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வேக விடுங்க. சூப்பராக இங்கே வெந்துருச்சு, வெளியெடுத்தலாம். இந்த கேக்கோட கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு. இது மெயினாக சுகர்னாலையும் டியூட்டி ஃப்ரூட்டினாலையும் தான். நீங்கள் டியூட்டி ஃப்ரூட்டி எதுவும் ஆட் பண்ணலைன்னா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும், அவ்வளோதான். நல்லா ஆறுனதும் திருப்புங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் வேணும்னா டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் பவுடர் சுகர் தூவி விடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ நம்மளோட கேக் ரெடி. சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க. அடுத்ததை நம்ம கடாயிலே ரவையை யூஸ் பண்ணி சாக்லேட் கேக் செய்யலாம். இதுக்கு முதல்ல ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் சர்க்கரை. இதை மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் ரவை எடுத்துக்கோங்க. இதோட 1/2 கப் மைதா, பொடி பண்ண சர்க்கரை, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இதோட 1/4 கப் கொக்கோ பவுடர். நல்லா இதை கலந்து விடுங்க. ஸோ நம்மளோட ட்ரை இன்கிரீடியன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் வெட் இன்கிரீடியன்ஸ்க்கு வரலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா உருக்குன வெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதோட 1/2 கப் தயிர் ஆட் பண்ணுங்க. இதை நல்லா அடிச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் நல்லா அடிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் கேக் சாஃப்டாக வரும்.
எண்ணெயும் தயிரும் நல்லா கலந்துருச்சு. இப்போ 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவு கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இங்கே ரவை யூஸ் பண்ணியிருக்கதால கொஞ்ச நேரம் இதை ஊற விடணும். ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 30 நிமிஷம் ஆயிடுச்சு, ஊறிடுச்சு. இப்போ டியூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். டியூட்டி ஃப்ரூட்டி ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இதோட ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து கலந்து விடுங்க. நார்மல் கேக் பேட்டருக்கு நீங்கள் பேக்கிங் சோடா முன்னாடியே ஆட் பண்ணிடலாம். பட் இங்கே நம்ம ரவையை ஊற வைக்கிறதுக்கு டைம் எடுத்தனால நான் லாஸ்ட்டாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். பேக்கிங் பவுடரை பொறுத்த வரைக்கும் அது சமைக்கும் போது ரியாக்ட் ஆகும். பட் பேக்கிங் சோடா உடனே ரியாக்ட் ஆகும். அதனால ஊற வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் டைம் கழிச்சு தான் பேக்கிங் சோடா சேர்க்கணும். கடாயில் நான் இங்கே பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். பட்டர் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே எண்ணெயை நல்லா தடவிட்டு பேட்டர் ஊற்றிருக்கேன். பட்டர் பேப்பர் இல்லாதவங்க A4 ஷீட்டில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு தோசைக்கல் எடுங்க, அதை சூடு பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு கல் சூடானதும் அதுக்கு மேலே இந்த கடாயை வைங்க. உங்களுக்கு டியூட்டி ஃப்ரூட்டியோட டேஸ்ட் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட இதுக்கு மேலே ஆட் பண்ணலாம். இதுக்கு மேலே நல்லா பொடியாக நறுக்குன்னு முந்திரி பருப்பையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது அப்படியே நல்லா ஒரு மூடி போட்டு மூடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 50 நிமிஷமாவது இது வேகணும். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரெல்லாம் நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியுது. நடுவில் மட்டும் வேகணும். இந்த கேக் வேகிறதுக்கு எப்படி 45-50 நிமிஷம் ஆகும். அதனால நடுவில் திறக்க வேண்டாம். இதுவும் 50 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு டூத் பிக் எடுத்து இந்த மாதிரி குத்தி பாருங்க. ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். உடனே கடாயை வெளியே எடுத்துட வேண்டாம். அப்படியே தோசைக்கல் மேலேயே இருக்கட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வெளியேடுங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வேகாமல் இருக்கிறது கூட நீங்கள் கல்லுலே வச்சுருந்தீங்கன்னா வெந்துடும். அதுக்காக தான். ஆறுனதும் ஒரு பிளேட்டோ இல்லை இந்த மாதிரி சாப்பிங் போர்டோ வச்சு திருப்பிக்கோங்க. பட்டர் பேப்பர் ஒட்டவே ஒட்டாது, ஈஸியாக வெளியெடுத்துடலாம். இதை நீங்கள் இப்படியே கட் பண்ணாலும் சரி, இல்லை திருப்பிட்டு கட் பண்ணாலும் சரி. எனக்கு டியூட்டி ஃப்ரூட்டி கேக்கில் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் அது சேர்க்கறதுல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது சேர்த்த இடம் கொஞ்சம் குழியாக உள்ளே போயிடும். மற்றபடி டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நடுவில் குழியாக இருக்கிறது டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்ததுனால தான். பர்ஃபெக்டாக ரவுண்டாக ஷேப்பாக வரணும் அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேக் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ரவா சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மாம்பழ ரவா கேக். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. இதோட 1/2 கப் சர்க்கரை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இங்கே நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அண்ட் எக்ஸாக்டாக கேக்கோட ஸ்மெல் தான் வேணும்னு நினைக்கிறவங்க வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் மாம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய சைஸ் மாம்பழம் மிக்சியில் போட்டு அடித்து இதோட ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாம்பழ பேஸ்ட் எக்ஸாக்டாக 1 கப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஊற விட போகிறோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அதை அப்படியே ஊற விடுங்க. இதோ ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊறினாதான் ரவை நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நல்லா ஊறிச்சு. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில். இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. நம்மளோட ரவா கேக் பேட்டர் ரெடி. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மஃபின் ட்ரே ரெடி பண்ணிக்கலாம். இதில் கப் கேக் பேப்பர் வச்சிடலாம்.
இதில் பேட்டரை அரைவாசிலேருந்து 3/4 வரைக்கும் ஃபில் பண்ணுங்க போதும். இந்த கப் கேக் பேப்பர்ஸ் அவசரத்துக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆர்டினரி பேப்பர் கப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பேக்கிங்க்கு அதுவும் பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைம்குள்ள உங்கள் அவனை ப்ரீஹீட் பண்ணிடணும். 10 நிமிஷம் 180 டிகிரிஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை பேக் பண்ணுங்கள் 15லேருந்து 20 நிமிஷம் அதே 180 டிகிரிஸில். இதோ கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இதுக்கு மேலே நீங்கள் சாப் பண்ண பாதாம் அண்ட் பிஸ்தா போடலாம்.